இப்போ ஸ்மைல் டிசைன் பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸ்மைல் டிசைனோட ஸ்டெப்ஸ் என்ன, என்னெல்லாம் பண்ணுவோம், எப்படி நம்ம பண்ணுவோம்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஸ்மைல் டிசைனில் வந்து யூஸ்வலாக கேட்குறது வந்து, இதுதான் ரிஸ்க் இருக்கா டாக்டர்? ஆர் எனக்கு கஷ்டம் இருக்குமா, வலிக்குமா, வீக்கம் வருமா அப்படின்னு, ஆர் என்னால் வந்து ஸ்மைல் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் பேச முடியுமா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நடுவில் அட்டன் பண்ண முடியுமா டாக்டர்? இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஸ்மைல் டிசைனுக்கு பொதுவாக வந்து இதோட ரிஸ்க் என்ன, டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸ்மைல் டிசைனில் வந்து ரிஸ்க் என்ன அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டாக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாது. அப்படின்னா என்னென்னா, என்னோட சிரிப்பு பிடிக்கல டாக்டர், நான் சிரித்தா அழகாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க டாக்டர் அப்படின்னா டாக்டருக்கும் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு புரியாது. ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட ஸ்மைல் வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளால் ஃபுல்லாக தெரியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட கேட்கலாம், எனக்கு பல்லு சரியா இல்லையா டாக்டர், கோணலாக இருக்கா, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் என் பல்லு பிடிக்கல டாக்டர், எனக்கு சரி பண்ணிட்டேங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்கள் மனசில் நீங்கள் என்ன வந்து உங்களோட ஃபைனல் சிரிப்பு வேணும்னு டாக்டருக்கு புரியாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு என்ன மனசில் இருக்குன்னு தெரியலன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு அந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா ஸ்மைல் டிசைன் சரியாக வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியணும். தெரியறத வந்து கம்யூனிகேட் பண்ணணும். முக்கியமாக அதை கம்யூனிகேட் பண்ண முடியுது டாக்டருக்கு புரிஞ்சிருச்சா. ஸோ டாக்டர் திருப்பி உங்களுக்கு சொல்லணும். அதை சொல்லும்போது, ஓகே நீங்கள் இதுதான் சொன்னீங்களா, உங்களுக்கு இப்படி பல்லு பண்ணால் பெட்டராக இருக்குமா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை டாக்டர் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ ஒரு சிமுலேஷன்லேயோ பண்ணி காமிக்கும்போது உங்களாலையும் பார்க்க முடியும், நீங்கள் சொன்னது இதுதானா, இதோட ப்ராப்ளம் சரியாகுமா அப்படின்னு உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன், திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மற்ற வேறு என்ன ரிஸ்க் இருக்குது, வேறு என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா, இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்மைல் டிசைனில் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்குது, பல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மைல் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்மைல் டிசைன் ஆப்ஷன்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? ஒயிட்னிங் பார்த்துருக்கோம், காஸ்மெட்டிக் கான்டூரிங், காம்போசிட் பாண்டிங் பார்த்துருக்கோம், போர்சிலின் வென்னியர்ஸ் பார்த்துருக்கோம், பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், கிளியர் அலைனர்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் பொருந்தாது, 2-3 ஆப்ஷன் மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 ஆப்ஷன் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எது ஃபஸ்ட்டு செய்யணும், எது செகண்ட் செய்யணும், எது தேர்டு செய்யணும், எது லாஸ்ட்டாக செய்யணும். இதோட சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்தால் நமக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட் பிளானில் வந்து மாற்றம் இருக்காது. இல்லைனா சீக்வன்ஸ் சரியாக இல்லைனா பண்ணுற ட்ரீட்மெண்ட் பிளானில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு ஐடியல் ஆப்ஷன்ஸ் என்ன உண்டோ அது ஃபஸ்ட்டு வராது. இது ரெண்டாவது ஃபேக்டர் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த சீக்வன்ஸை வந்து சரியாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து க்ளோஸாக, எவ்வளோ க்ளோஸாக எண்ட் ரிசல்ட் கொண்டு முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக கொண்டு முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம திருப்பி பேக் போய் கரெக்டாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ நடந்திருக்கான்னு செக் பண்ணோம். அப்படின்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மைல் எப்படி இருக்குது கம்ப்யூட்டரில் முன்னாடியே பார்த்துருப்போம், அதே ஸ்மைல் தான் நமக்கு வருமா ஃபைனல்லன்னு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ முக்கியமாக இந்த 3 விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். டிஸ்கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது டிஸ்கம்ஃபர்ட். என்ன மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்? இப்போ சில பேருக்கு வந்து க்ரௌன் லென்த்தனிங் பண்ணுவோம். அப்படின்னா கம் ரொம்ப கம்மி ஸ்மைல் இருந்ததுன்னா அந்த கம் பொசிஷனை வந்து மூவ் பண்ணுவோம். இது சின்ன சர்ஜிக்கல் ப்ராசஸ், இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், கம்மை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 or 2 days அந்த ஸ்பைசி ஃபுட், ஹாட் ஃபுட் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு டெம்பரவரி இன்க்ரீஸ் இன் பல் கூச்சம், சென்சிட்டிவிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது சென்சிட்டிவிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்சிட்டிவிட்டி வந்ததுன்னா அவங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பேஸ்ட்டோ அதுக்கு உண்டான மவுத் வாஷோ கொடுக்கும்போது சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். சில பேருக்கு வந்து பல்லை மாடிஃபை பண்ணும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, பல்லை குறைச்சிட்டு பல்லுக்கு வந்து யூஸ்வலாக டெம்பரவரி கொடுத்துருவோம். அப்படின்னா என்ன, நீங்கள் வெளியில் வந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு பல்ல சைஸ் குறைஞ்சிருந்ததுன்னா அந்த சைஸ் குறைஞ்ச பல்லோட வெளில போக முடியாது. ஸோ அந்த பல்லு ஃப்யூச்சர் பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெம்பரவரி பிளாஸ்டிக் பல்ல கொடுத்துருவோம். டெம்பரவரி பிளாஸ்டிக் பல்லு வந்து சொன்ன மாதிரி டெம்பரவரி பல், அதில் நீங்கள் ஃபுல்லாக கடித்து சாப்பிட முடியாது, உங்களோட டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா
பெருசாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. நான் சொன்ன இந்த ஒரு இனிஷியல் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் சம் பல் கூச்சம் சென்சிட்டிவிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட். பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட தன்மையை பொறுத்து, காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இந்த டிஸ்கம்ஃபர்ட் வேரி ஆகும். ஸோ நம்ம டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே பேசும்போது இந்த ஸ்டெப்ஸ் நான் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸுக்கு இதெல்லாம் தான் ப்ராப்ளி வலி வருமா வீக்கம் வருமா எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தான் உங்களோட ரிஸ்க் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் ஸ்மைல் டிசைன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.